வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா நிம்மதி பெருமூச்சு விடுறாங்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் பெரும்பாலும் சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போயிடுறா. அங்கே அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஏற்படும் போது இந்த பெற்றோர்கள் தான் உதவி செய்ய போகணும். அதே கொஞ்சம் முத்தி போய் கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது அந்த பெண்ணோட இந்த பெற்றோர்களும் சேர்ந்து அலைய வேண்டியதாக போயிடுது. என்னதான் சட்டம் காவல்துறைன்னு 1000 விஷயங்கள் உதவிக்கு இருந்தாலும் இந்த பெற்றோர்களுக்கு ஏற்படுற உணர்வு பூர்வமான பாதிப்புக்கு யார் தான் என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு துரைபாண்டியன் தன்னுடைய மனைவியோட வந்திருக்காரு. சோகத்தில் முடிஞ்ச தன் மகளுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுக்கு. அது என்னன்னு கேட்போம். எத்தனை பசங்க உங்களுக்கு மொத்தம்? எனக்கு ஒரே பொண்ணுமா, செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருந்தம்மா. பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லாத்தையும் படிக்க வச்சு மங்களமான வாழ்க்கையை தேடி கொடுக்கணும், அதுக்கு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கணும், என் உயிர் பூரா அவன் மேலே வச்சுருந்தம்மா. தூரத்து சொந்தம் எனக்கு. அவங்க வந்தாங்க, வந்து பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்குற போது நான் சொன்னேன், பொண்ணு பிள்ளைக்குள்ளே கேட்காத, அது 2-3 வருஷம் ஆகணும். என் ஒரே பொண்ணு வச்சுருக்கேன், ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், அதனால் அதை கொஞ்சம் படிக்க வச்சு ஏதாவது ஒரு சென்னையில் வந்து ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். சரி. அப்படி போக வர 2-3 நாள் கழித்து எங்கள் மூத்த அக்கா வந்து வேலைம்மான்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி. பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு 3 நாள் கழித்து திரும்பியும் வந்தான். அவங்க அம்மாவோட வந்தான். 2 பேரும் வந்து மகனை விட்டுட்டு அவங்க அம்மா வந்து சரி போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வீட்டில் இல்லை. அப்போ வந்து எனக்கு சொல்ல முடியல, என் மகளை மான பங்கீடு பண்ணிட்டாம்மா. அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே வீணாக போச்சே, ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னு கதறேன், கண்ணீர் விட்டேன். சரின்னு மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைமான்ற சகோதரி மூத்த அக்கா வந்து என்கிட்ட வந்து, வேதனைப்படாதப்பா, நடந்து போச்சு, இன்னும் தான் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னால் நான் தட்ட மாட்டேன். அவங்க எல்லாருமே வராங்க. கெடுத்துட்டான், கெடுத்ததாக இருக்கட்டும், உன் பிள்ளைய என் மகனுக்கு கட்டிக்கிட்டுதான் அப்படிங்கிற அளவில் எல்லாருமே சரின்னு சொல்லி ஒரு ஒப்புக்கொள்வது மாதிரி வந்துட்டோம். வேற வழி. நீங்க அப்ப அங்க இருந்தீங்களாம்மா? யாருமே வீட்டுல இல்ல. சரி அவன் இருக்கானே, சரி இருக்கட்டும்ட்டு நான் கீழே கடை இருக்குது, கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வரங்காட்டியும் இது மாதிரி செஞ்சிருக்காமா அப்படின்னு சொன்னேன். இவங்க வெளியில போயிட்டாங்க. அப்பா வந்தா சண்டை தானமா நடக்கும். அவன் எங்கம்மா அப்படின்னா, அவன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாமா அப்படின்னா. சரி தங்கச்சி வீட்டுக்கு தானே போயிருக்கான். சரி போனை போட்டு இவங்க வந்த உடனே சொன்ன உடனே, ஏன்டா இப்படி பண்ணிட்டு போயிருக்க, நீ மனுஷனே கிடையாது, நீ மிருகனா அப்படின்னா. ஒன்றுமே செய்யலை மாமா, ஏன் இப்போ என்ன ஆயிட்டுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்கிட்டே அவங்க மாமா கிட்ட சொன்னான். சரி போட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், ஒத்த பொண்ணாச்சு நமக்கு, இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னா. வீட்டுக்கு அவன் தான் சின்ன பையன், அடுத்தால பெரியவனும் இருக்கான், அவனை இல்லாம இவனுக்கு பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் ஒத்து கூடி பேசிமா வேற என்ன பண்ண முடியும் நானு அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ள வச்சது தப்பு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டோமா. பொண்ணு கேட்டு எல்லாம் வந்து முடிச்சாங்க. அப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா பெரியவனுக்கும் நீ தான் பொண்ணு பார்க்கணும்னு அவங்க அம்மா உத்தரவு போட்டாங்க. உனக்கு ஆம்பளை பிள்ளை, அவங்க 2 பேருமா கடைசி வரைக்கும் உனக்கு கொல்லி வைப்பான்னு அந்த சொன்னாங்க. சொல்லி 2 பேர் கல்யாணத்தையும் பொண்ணையும் பார்த்து மாப்பிள்ளையும் பார்த்து இங்கேருந்து திருவேற்காடு கோயில் சன்னிதானத்தில் இருந்து எல்லா சகல இதையும் போக்குவரத்துக்கு எல்லாம் பேசி என் செலவு தான் நடக்கும். நாங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் 2 பேர் 2 பையன் அப்படின்னு சொன்னோம். பையன் விட்டானே அப்படின்னு ஒரே காரணத்தால சீரும் சிறப்புமாக மங்களகரமாக அந்த தாய் கருமாறி அவ கொடுப்பா தண்டனை அவ சன்னதியில் வச்சு முடிச்சுட்டு வந்த 3வது நாளே சண்டம்மா. 3வது நாளே 1 லட்ச ரூபா கேட்டு, பொருடா எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டு தானப்பா செஞ்சுட்டு இருக்கேன், நீ வந்து மருமகனாக நினச்சி உங்ககிட்ட பேசலை, மகனாக நினச்சி தான் பேசுகிறேன். என்னென்னா என் பொண்ணுக்கு கணவன், அதுக்கு முன்னாடியே நீ வாக்கு கொடுத்துருக்க உனக்கு மகன்னு சொல்லி, அந்த உரிமையில் தான்ப்பா உனக்கு சொல்லுங்கள். இங்கே இருக்க பொண்ணு பொருளை கதையை கணக்கை எல்லாமே என்னமோ உனக்கு தானே. அம்மாவுக்கு கம்மல், உன் தங்கச்சிக்கு கட்டில் பீரோ, எவன்ப்பா செய்வான், என் பொண்ணுக்கு தாப்பா செய்ய முடியும், இத்தனை பேருக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, அப்போ நீ இன்னும் 1 லட்ச ரூபா கேட்கலாமான்னு நான் சொன்னேன். அதோட சண்டை கூட்டம் வந்து நான் அழைச்சிட்டு போகிறேன். சரி நீங்கள் அழைச்சிட்டு போங்க, இன்னும் ஒரு 10-15 நாள் கழித்து நானே பணத்தை கொண்டுட்டு வரேன். அதோடு அவங்க போயிட்டாங்க.
எல்லாருக்கும் செய்கிறத வந்து என் பொண்ணு ஒரு தங்கத்துக்கு நான் செய்ய மாட்டேனாமா, அத்தனை சாமானையும் தட்ட ஒப்படைச்சிட்டான். அக்காவா அவங்க? தங்கச்சி தங்கச்சி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் ஆகி கொஞ்சம் வாழை வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் அங்கே போனது, என் பொண்ணு அங்கே போனதுக்கப்புறம் சாமானெல்லாம் எடுத்து அவங்க கொடுத்து விட்டுட்டாங்க. அம்மா அவளுக்கே கொடுத்து அவளை அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. இவ சாமானை பூராத்தி அங்கே வச்சுட்டு திரும்பியும் பிறந்த வீட்டுக்கு என் மகா கூடயே வந்து ஜாயின் ஆகிட்டான். திரும்ப வந்து இவ மாதம், என் பொண்ணு ராஜாத்தி வந்து மாதமாக இருந்தால் அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வந்தது தான். வந்தேன், குழந்தை பிறந்தது. ஒரு பெரியவங்களால் பேர் வைக்கப்பட்டது. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோம், திரும்ப கூப்பிட்டாங்க. உங்களுக்கு பேத்தி பிறந்தது? ஆமாம், ஜெயஸ்ரீ அது பேர். கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதில் நான் சொல்லுவேன், ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் இருக்கணும். உன்னை பார்த்துட்டேன், இனிமேல் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். கேட்கறதுக்குள்ள தன்மை எனக்கு இல்லை. நான் உன்னை விட்டு பார்த்தேன். லாரி ஆக்சிடென்ட்னா நீ லாரி டிரைவர், நீ முதல்ல என்ன சொன்ன, கடை வச்சிருக்கோம்னா. நான் உன்னை பார்த்து கட்டி கொடுக்காது, உன் குடும்பத்தெல்லாம் ஆராய்ச்சி செய்யாது என்னுடைய தவறு. பெரிய பெரிய ஆட்கள் வந்து பொண்ணு கேட்கையில் நான் வந்து மதித்து செஞ்சது தான் என்னுடைய முட்டாள்தனம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பரமக்குடியில் ஒரு பொண்ணை வச்சு அதுக்கு மாதமாக இருந்திருக்கு. நான் என்கிட்ட 50,000 ரூபா வாங்கி கொண்டு அங்கே தான் கொண்டு கொடுத்து செட்டில் ஆகிக்கிட்டேன். ரெண்டாவது என் பொண்ணுக்கு வளைகாப்புமா, வளைகாப்பு இருக்குது, பொண்ணு வருது, டார்ச்சர் பண்ணுதாமான்னு என்கிட்டயே கேட்குறான். யார் டார்ச்சர் பண்ணுறா? நான் உன்னை வச்சுட்டோமாம்மா, என்கிட்டே நீ சொல்லுதிய பாவி, வளைகாப்பு நடக்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துலேயும் வேதனை. என்னம்மா நடந்தது? குழந்தை பிறந்த உடனே 1 வயசு ஆச்சு. அவளுக்கு பிறந்த நாளும் கொண்டாடிட்டு மாமியாளுக்கு ஃபோன் போட்டு, இப்போ உள்ளே வாழாமல் உன் வீட்லேயே வச்சுருந்தா எம்மோ நாளைக்கு வச்சுருப்பேன்னு பக்கத்தில் அக்கத்துலலாம் என்ன சொல்கிறாங்க. புருஷன் வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஒரு தடவை ஃபோன் போட்டேன். சரிம்மா நான் அப்புறம் வந்து கூட்டிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்லன்னு அதுக்கும் கம்முன்னு இருந்துட்டேன். அவள் சம்மந்தியே வந்து பிள்ளையும் கூட்டிக்கிட்டு வீட்டில் அந்த சாமஞ்சட்டு எல்லாம் கொடுத்து, அவளுக்கு கொடுக்காத யார் கொடுக்க போகிறோன்னு சொல்லி சாமனோட கொடுத்து வண்டி ஏற்றி எக்மோர் வந்து ட்ரெயின் ஏற்றி ஊருக்கு அனுப்பிட்டோம்மா. ஊருக்கு அனுப்பி அவள் அங்கே 3 மாதம்தான் இருந்திருக்கா. இல்லைம்மா, போகும்போது நான் சொன்னேன், ஏக்கா என் பொண்ணு என்கிட்ட இருக்கட்டும், உனக்கு என்ன செய்யணுமோ சாப்பாட்டுக்கோ சௌகரியத்துக்கோ நான் அரிசி வாங்கிட்டு தரேன், உங்கள் செலவுக்கு என்ன வேணுங்கிறதுக்க என்கிட்ட சொல்லுங்கள். என் பொண்ணு என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஒரு தைரியமாக இருக்குது, ஒரு மகாலட்சுமியை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால அக்காளுக்கு ஃபோன் போட்டு, இனிமேல் போலீஸுக்கு போக முடியாதுப்பா,
பொண்ணு வாழ்ந்தாலும் சரி தான், அவங்க அனுப்பிச்சாலும் சரி தான், வா இன்னும் பொண்ணு அங்கே வாழாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அக்கா அன்னைக்கு தான் சொல்லிச்சு. பொண்ணு எங்க இருந்தாங்க? பொண்ணு தூத்துக்குள்ள இருக்கா. தூத்துக்குள்ள இருந்து தூத்துக்குடியில யாரோட இருக்காங்க? புருஷவட்டோட. ஆனால் என் பொண்ணு வந்துமா என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லவே இல்லைம்மா. சொல்லலாமா? நம்ம அப்பா மனசு சங்கடப்பட்டுருமே, அடிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, ஏதாவது வாயில இருந்து ஒண்ணு சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சு. எதையுமே என்கிட்ட சொல்லலாமா? எல்லாத்தையும் இருக்கம்மா, நான் அத்தைக்கு பார்த்துப்பாங்கம்மா. அவன் வண்டிக்கு போவான், அவன் புருஷனை சின்னத்தான் பெரியத்தான் தான் சொல்லுவேன். சின்னத்தான் வண்டிக்கு போனால் அத்தைக்கு காசு கொடுக்குறது இல்லைம்மா, அப்பாட்டேருந்து காசு வாங்கி கொடுமா, அரிசி பருப்பு வாங்கி கொடுமா, பேஸ்ட்டு சோப்பு முத கொண்டு நான் தம்மா வாங்கிட்டு போவேன், அப்பளம் முத கொண்டு. ஏன்னா ஒரு மகளாச்சே, அவளுக்கு நம்ம தானே செய்யணும். கோயம்பேடு வந்துச்சு, காய்கறி வாங்கி அந்த எம்ஜம் பஸ்ஸில் ஏறி அந்த ஊரில் போய் இறங்குவோம்மா. பஸ் தெரியாது, படிக்க தெரியாது, பஸ் ஏற்றிடுவாங்க, அங்கே போய் இறங்குவேன். எம்ஜிஆர் நகரில் அந்த இடம் வாங்கி அது புறம்போக்குமா, அதில் வாங்கி இடம் வாங்கி அதுக்கு கம்பு வாங்கி அதுக்கு வீடு கட்டி கொடுத்தது நான் தான். அண்ணனுக்கும் எனக்கும் வீடு பத்தாது, அண்ணன் அந்த பக்கம் போயிட்டான், எனக்கு வீடு பிரித்து கட்டணும், மாமனை உடனே அனுப்பு அப்படின்னு சொன்னாங்கம்மா. ஒரு நகையை விற்று 15,000 கையில் கொடுத்து உடனே போய் ஓலை கொம்பு எல்லாம் வாங்கி போட்டுட்டு பிள்ளைக்கு உள்ள செலவுக்கு துணிமணி ஜாமான் எல்லாம் கையிலே வாங்கி கொடுத்துமா, கொண்டை விட்டுட்டு வாங்கன்னு. அரிசியிலேருந்து சர்க்கரையிலேருந்து என்ன கேப்ப மாவு கொண்டு அரைச்சி கொடுப்போம்மா. நான் கொடுத்து எல்லாமும் பொண்ணு 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 பொண்ணுன்னு தான் செய்வேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னாச்சு சொல்லுங்க? அதுக்கப்புறமா என்னை வந்து அங்கே மதுரவாயில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்மா. கொடுத்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு அடிக்கும்போது நான் ஆறுடா அடிக்க சொன்னது, உண்மையை சொல்லுடா அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐவும் கேட்குறாங்க. தான் அடிக்க சொன்னான் உங்க மருமகனா? ஆமாம், அவனை க்ளோஸ் பண்ணிடுன்னு அவன் தான் சொல்லித்தான் க்ளோஸ் பண்ண சொல்லிடுன்னு சொல்லி ஐயா முன்னால் சொன்னது தான். முதல்ல அவனை அப்படி வர சொல்லி கூட்டிகிட்டு வா, முதல்ல அவனை வரட்டும், அதுக்கப்புறம் தான் உள்ள முடிவு அப்படின்னாங்க. திரும்ப வந்து எங்கள் அக்கா வந்து வேலைம்மான்னு சொன்னேன்னு அவங்க வந்து ஐயா பிள்ளைக்கு எதுவும் ஆயிடப்படாதுடா, நம்ம வேணாண்டா, சரி போனால் ஒழியுதுடா, பிள்ளை மேலே உனக்கு ஏற்கனவே இதாக இருக்குது, சமராசியாக போயிடுவோண்டா, என் அவனை எடுத்து பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடப்படாதுடான்னு அக்கா சொன்னான். சரின்ட்டு சமராசியாக போயிட்டோம். திரும்பியும் அவர் நல்லா இருக்க வந்து நான் 3 நாள் டைம் தரேன், இங்கே கொண்டாந்து சேர்க்க முடியுமா, உன்னை விடுதேன், இல்லைன்னா உன்னை விட மாட்டேன், 3 நாளில் நான் கொண்டு சேர்த்துட்றான்னு இவன் கையெழுத்து போட்டுட்டு போனவன் தாம்மா. மறுநாள் ஓ மகளையே மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டான்னு ஃபோன் வருதுமா. ஃபோனு வந்து அவள் எப்போ ஊற்றினாலோ எப்போ வந்தாலும் தெரியாதுமா. ஃபோனு வந்துமா அவள் அண்ணன் தான் போட்டான், என் பொண்ணோட புருஷனோட அண்ணன் ஃபோனு போட்டு உன் மக மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்ததுமா. அப்போ நான் சொன்னேன் என் புள்ள நல்லா, ஏன்னா அந்த கேஸ் இது 3 நாளில் வரணும்னு சொன்னதுனால இவங்க அங்கே புள்ளைய மிரட்டு இருக்குது எனக்கு தெரியாதுமா. நாம் இருக்கிற மெட்ராஸு, அவங்க இருக்காங்க தூத்துக்குள்ள, பக்கம் இருந்தால் நான் ஓடி பார்க்க முடியுமா? இவங்க அடிபட்டு கிடக்குறாங்க, நான் போக முடியாது, ஆஸ்பத்திரிங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவளை மிரட்டி என்ன கேட்டாங்களோ என்ன வச்சாங்களோ தெரியாதுமா. என்கிட்ட என் மக ஃபோன் போட்டு அம்மா அப்பாவை அடித்தது உண்மையாம்மான்னு என்னை வந்து கேட்டா. ஆமாம்மா அடிச்சிருக்காங்க, அப்பாவுக்கு வந்து அப்பாட்ட ஃபோனை கொடுன்னா. அப்பா பேச முடியல, நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து படுத்திருக்காங்கம்மா, அப்புறம் பேச சொல்கிறேன் என்னம்மா அப்படின்னு. சரிம்மா நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதாம்மா எனக்கு லாஸ்ட்டு ஃபோன் போட்டது. அதோட அங்கே என்ன நடந்து தெரியாதும்மா. மறுநாள் 7 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. எப்படி வந்தால் உன் மக மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டா நீ அர்ஜென்ட்டாக புறப்பட்டு வான்னு என்னை மட்டும்தாம்மா கூப்பிட்றாங்க, இவங்கள கூப்பிடல. அப்போ நான் என்ன தெரியுமாம்மா பயந்துட்டேன். புள்ள நல்லா இருக்கும்போது இங்கே கேஸு அப்படின்னு நம்ம புருஷனை அடித்து போட்டிருக்காங்களே, அப்போ வந்து நம்மளை ஏதோ திட்டம் போட்டு நம்ம புள்ளைய செய்ய போகிறாங்களோ நம்மளை செய்ய போகிறாங்களோ தெரியல, இல்லை வேணும்னு தான் சொல்கிறாங்களோ தெரியலன்னு நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டுமா. ஏன் புள்ள நல்லா தானே இருந்தா, உங்களை நான் நம்ப மாட்டேன், உங்கள் அம்மாட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேம்மா. கேட்ட உடனே அவன் அம்மாட்ட ஃபோனை கொடுத்துட்டாம்மா. கொடுத்த உடனே அவங்க அம்மா பேசுகிறாங்க, ஏம்மா நல்லா இருக்கியா, என்னை வந்து அவங்க லட்சுமின்னு தான் கூப்பிடுவா. அம்மா நல்லா இருக்கியா, நாங்கள் நல்லா இருக்கான்னு. என்ன என் பிள்ளைக்கு என்ன மைனி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, மீன் வரத்தா காலில் எண்ணெய் பட்டு புள்ளைய ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கேன், அவனை கூப்பிடாத, நீ மட்டும் வந்து சேரு. நைட்டில் எத்தனை மணிக்குமா? நைட்டு 9 மணிக்கு. நான் எப்படிம்மா நான் பணம் பெரட்டி நான் எந்த பசு பிடிச்சி இவங்கள போட்டுட்டு நான் எப்படிம்மா போக முடியும்? திருப்பி உங்களையும் நான் நம்பலை,
என் பிள்ளைகிட்ட கொடுங்க, எந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கீங்கன்னா தூத்துக்குடி பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்குங்கிறாங்க. அப்படியா, சரி என் பொண்ணுகிட்ட கொடுங்களேன் அப்படின்னு சொன்னம்மா. பொண்ணு ஐஸ் வார்டில் இருக்கா, கொடுக்க முடியாதுன்னு. கொஞ்சம் கொடுங்களேன்னு சொன்னாம்மா. போனை கொண்ட காதில் வச்சாம்மா. இருங்க, காதில் வைக்கும்போது என் பொண்ணு என்னை அம்மானு கூப்பிடலம்மா, பாப்பா பாப்பான்னு குரல் கேட்டுதும்மா. அவள் குழந்தைய தாம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ நம்பினேன், ஏங்க பிள்ளைக்கு ரொம்ப தான் முடியல பாருக்குங்க, இனிமே நம்ம உயிர் போனாலும் போனால் போதுங்க, நீங்கள் இருங்க இன்னட்டு எங்கள் நடுநாத்தனாரை ஃபோன் போட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு அந்த நிமிஷமாக போக முடியலம்மா. என் வீட்டுக்கு 3 ஆள் வந்துருச்சுமா. நைட்டில் 12 மணிக்கு அவனோடைய மச்சானுங்க என் வீட்டுக்கு வந்து கிளம்பு அப்படியாச்சு, மதுரவாயில் கேஸு கொடுத்துருக்கோம். அப்போ நான் என்ன செஞ்சேன், இன்னொரு நாத்தனார் ஃபோனை போட்டு, நாத்தனார் பொண்ணு எல்லாம் மதுரவாயில் இருக்காங்க, அத்தை எங்கேயும் போயிடாத, ஆனால் புள்ள ஊற்றிக்கிட்டு தான் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கா, நீங்கள் எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க, உங்களை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்கன்னு உண்மை தெரிஞ்சுக்குமா. அப்போ இவனை வரும்போது, நான் இப்போ வரலப்பா, நான் இப்போ கிளம்பு நானும் முடியாத இருக்கவங்க நான் போட்டுட்டு வர முடியாது, என்கிட்ட காசு இல்லை, நைட்டில் நான் காலையில் தான் கிளம்புன்னு சொல்லிட்டுமா. அதோட காலையில் நேராக மதுரவாயில் போய், ஐயா என் பொண்ணை இப்படி சொல்லி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அதோட நான் காசு பெரட்டிமா கிளம்பி நான் போங்காட்டி இவங்களை விட்டுட்டு மணி 3 மணிமா. மறுநாள் 3 மணி போனோன்னா பஸ்ஸு கோயம்பேட்டில் பஸ் ஏறி மறுநாள் காலையில் 8 மணிக்கு அங்கே போய் 2 நாள் ஆகிடுது. 2 நாள் ஆகிட்டுதும்மா. அங்கே என்னைக்கு கொண்டா சேர்த்தாங்களோ தெரியாது. நான் அப்பயும் நம்பாதம்மா, ஒரு படிப்பு இல்லாதவ கூட நான் தூத்துக்குடி அந்த ஓபியில் போய் கேட்டோம்மா, ஏன்னா நம்மளை வர வச்சு அடிக்க தான் போகிறானோ பிறகு நினச்சிக்கிட்டு, அங்கே நம்ம புருஷனை அடித்தானுமா, இங்கே வர வச்சு நம்மளை என்னமோ பண்ணுறானோ பிறகுன்னு நான் பயந்துக்கிட்டுமா போய் அங்கே ஆஸ்பத்திரியில் நர்ஸாம்மா இருந்தாங்க. அம்மா இந்த மாதிரி ராஜாத்தி மண்ணெண்ணை ஊற்றி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம்மான்னு கேட்டோம்மா. ஆமாம்மா அந்த லாஸ்ட்டு போங்கன்னாங்கம்மா. அப்புறம் நான் எங்கே தான் இருக்கேன், எவுத்த தான் இருக்கேன்னு தெரியாதும்மா. நேராக போனால் போட்டு அவன் அண்ணனும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் அவள் ஆத்தாயார்கிட்ட உட்காந்துருக்கா, அவனை 2 பேரும் புள்ளைய போட்டு கடித்து வச்சு முகம் தெரியலம்மா. நான் போகிறேன், அடையாளம் தெரியல, இந்த கை இது இந்த காலு தான் இருந்தது, உடல் பூரா எரிஞ்சிடுச்சு. அம்மான்னு அடையாளம் தெரியல, குழந்தை எங்கே இருக்குங்கிறதும் எனக்கு புரியல. போய் அம்மா பார்த்துக்கிட்டு என்னாச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு, என்னம்மா செஞ்சாங்கன்னு கேட்டம்மா. எதுவுமே என் புள்ள வாக்குமானம் கிடையாதும்மா. நகா இல்லை, கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டுது. அப்படியே கையை பிடிச்சி பாப்பாவை பார்த்துக்கோங்கிற அர்த்தத்தில் சொன்னாலோ, புள்ளைய பார்த்துக்கோ, உரிகிற டம்ளரில் பால் கொடு என்னதாம்மா சொன்னான், வேறு எதுவுமே சொல்லலை. அதோட இருந்து 2 நாள் ஆஸ்பத்திரியே கிடந்தம்மா. டாக்டருங்களை வச்சுக்கிட்டு அம்மா அவனை என்னை உள்ளே விடாமையும் மிரட்டிக்கிட்டு ஆளை வச்சு பயம் முறுத்துனானோ அம்மா. அப்பயும் என் புள்ள இருக்காளேன்னு பார்த்துருந்தேன். இந்த புள்ளைய தூக்காந்து உடனே என் கையில் கொடுத்துட்டாம்மா. இந்த புள்ளைய கட்டுப்படுத்த முடியல, உங்ககிட்ட தான் இருக்கும், 1 வயசாக நீ வளர்த்துட்ட, நீனே பாருன்னு இந்த புள்ளைய கொண்டாந்து என் கையில் கொடுத்தாம்மா. புள்ள கையில் நான் இங்கேருந்து போகும்போது அண்ணா கயிறு போட்டு, மோதிரம் போட்டு, கொடி போட்டு, செயின் போட்டு, ஒரு பேக்கு நிறையா துணி போட்டு அனுப்பியிருக்கம்மா. என் புள்ள காலில் ஒன்றும் கிடையாது, கிழிஞ்ச சட்டையை போட்டு தூக்கிட்டு வந்தான். நான் நகா தெரியாது, குழந்தைய பார்த்தேன், அவளை பார்த்தேன், அவளை தான் பார்க்கறத ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாருமா. குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டோம்மா, குழந்தைய விட மாட்டேன்னுட்டு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டோம்மா. உடனே சட்டை எடுத்துருவா சொல்லி எங்கள் நாத்தனார் உடனே எவ்வளோ துணி போட்டேன் என் பிள்ளைக்கு. அவளுக்கு மேலே மூடுறதுக்கு 2 பெட்ஷீட்டு, 2 வெள்ளை வேஷ்டி வாங்கி கொடுத்து, என்ன ஆனால் போகுது, என்ன செய்ய போகிறோம், மிரட்டுறோம், இதோட நம்ம உயிரே போனால் போகுது. புள்ளி அப்படியே அணைச்சிக்கிட்டோம்மா. குழந்தைய 1 வயசு 4 மாதம் அவள் சாவ சொல்ல அணைச்சிக்கிட்டோம்மா. அழுதுகிட்டு இப்படி பார்த்தா ஆளுங்க இருக்கும், இப்படி பார்த்தா ஆள் வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் பயப்படாமையே கொஞ்சம் தைரியமாக இருந்துட்டு இவங்களுக்கு உடனே ஃபோன் போட்டேன். வாங்கன்னு வந்தாங்கம்மா. வரவும் அம்மா அப்பளை என் மகத்தை கூட இவங்க பார்க்கலம்மா. உடனே அப்படியே பார்க்குற மாதிரி வச்சுமா என் பொண்ணோட புருஷன் தான் வாயில் துணியை வச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு உடனே ஃபோன் போட்டேன். வாங்கன்னு வந்தாங்கம்மா. வரவும் அம்மா அப்பளை என் மகத்தை கூட இவங்க பார்க்கலம்மா. உடனே அப்படியே பார்க்குற மாதிரி வச்சுமா என் பொண்ணோட புருஷன் தான் வாயில் துணியை வச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், என் புருஷனை எங்கடா கொண்டுட்டு போறீங்கன்னு பின்னாடி நான் போய் வரங்காட்டிமா என் மவ உயிர் போயிட்டுதுன்ட்டாங்க. ஒரு நிமிஷமா என்னைய வாயை பிடிச்சி 4 பேர் சேர்ந்து
தூக்கி காரில் வச்சு புதுக்கோட்டை பக்கத்தில் 3வது மைல்னு இருக்குமா, அங்கே ஒரு விளைக்குள்ள 2 பேர் அருவா கத்தி. யோசித்தேன், எனக்கு மெண்டல் மாதிரி ஆகிட்டுது. பொண்ணு செத்துட்டான்னு சொல்லி செய்தி வந்துட்டு கேட்டாச்சு. நான் எங்கே இருக்கேன், என்ன செஞ்சேன், உண்மையா இது கதையே இல்லை தாயே. கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா அவன் சத்தியமா சொல்றேன், அவன் கடவுள். எல்லா கடவுள் ஒரு கடவுள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கருமாறி உன் சன்னதியில் வச்சு கல்யாணத்தை முடிச்சேனே, எனக்கு இந்த சோதனையை கொடுத்துட்டு என் பாதவத்தின்னு கூட என் மனசாட்சி சொல்லுது. ஆனால் கடவுள் இப்போ இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல தாய். நீதி செத்து போச்சுமா. அதோட தூக்கிட்டு ஒரு நிமிஷமா அந்த இது சொல்லிக்கிறேன் ஆனிட்டு அங்கேருந்து வச்சுட்டு இவங்களை வயிற்று என்னதுமா சொன்னா ஸ்கேன் பண்ணணும், ஒரு கையெழுத்து போடுன்னு சொல்லி இவங்கிட்ட அவசரமா கையை எடுத்து பிரட்டி. ஏன்னா எனக்கு படிக்க தெரியாது. ஒரு ஆள் கையை பிடிச்சான், சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு ஒரு ஆள், அந்த ஊர் ஆள், எனக்கு ஆடலாம் தெரியாது. பொண்ணை கொடுத்தன ஒழிஞ்சு அவ சொல்லுவா, என் பொண்ணோட மாமியார் பக்கத்தில் பேசாத வீட்டுள்ளே தான் வச்சுருப்பான், என் பிள்ளையும் வீட்டோட தான் வச்சுருப்பான். நான் வெளியில் ஆராயலம்மா, நமக்கு என்ன, நம்ம பிள்ளை நல்லா இருக்கா, நம்ம உடனே போனோம்மா மறுநாள் உடனே வந்துடுவோம்மா, அங்கே தங்க மாட்டேன். காலை 5:30 பஸ்ஸுக்கு போவேன், உடனே நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தோம். ஏன்னா இவங்களுக்கு சாப்பாடு செய்யணுமே, நம்ம அங்கே தங்கக்கூடாது. உடனே வந்துடுவோம், கட்டிட்டு போய் எல்லாத்தையும் போடுவேன், உடனே வந்துடுவேன். போட்டுட்டு அங்கேருந்து வருவேன், உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை எடுத்துகிட்டு போய் பாரும்பாங்க. இப்படியே பல வாரம் அவளை கட்டி கொடுத்தோமா. 3 வருஷத்தில் 3 மாதம் ஃபஸ்ட்டு 2 மாதம் இருந்திருக்கா. திருப்பி குழந்தையோட போய் 3 மாதம் தாம்மா அவளோடைய வாழ்க்கை. வேறு வாழ்க்கையோ நல்லதோ கெட்டதோ எல்லாம் நானே பார்த்தம்மா. இந்த குழந்தைய இந்த கையெழுத்து வாங்கினாங்க, என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கங்கிறது எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னமோ நடக்குது. இன்னுமா பிள்ளைய மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு எங்கள் இந்த கைகாலம் சமயத்தில் பறக்குது. ஏன்னா மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பொண்ணுக்கு போட்ட நகையும் கொடுக்கலம்மா, என் பொண்ணோட துணிமணியும் கொடுக்கல, என் பிள்ளைக்கு போட்ட நகை, குழந்தைக்கு போட்ட நகையும் கொடுக்கல. அவன் பார்க்கவும் கிடையாதும்மா. தூக்கிட்டு இது இப்போ 5 வயசு ஆக போதுமா, 4:45 நடக்குது. என்னோடைய கஷ்டத்துலேயே நான் உடம்பு சரியில்லாத பார்த்துக்கிட்டு விட்டுட்டு வேலைக்கு போய் பிள்ளையும் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு வேலை பார்த்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பிள்ளைய காப்பாற்றணும். ராஜா மாதிரி இருந்த கை முகமெல்லாம் என் பழைய போட்டோ காட்டுவேன். பொண்ணு இருக்கா, மம்முட்டி பிடிச்சி நான் அதுக்காக உழைப்ப வெளுத்தேன். எனக்கு தெரியும் பொண்ணு நம்ம பக்கத்துல இருக்கா. இந்த தெகிரித்த இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்கவும் பிள்ளைய பார்க்கவும் அம்மான்னு கூப்பிடுவா.
அதை நான் காதில் வாங்கணும். நம்மளால் பணம் கட்டி ஸ்கூல் படிக்க முடியல, கவர்மெண்ட் ஸ்கூலில் 5 வயசில் சேர்த்துரும் அப்படின்னுட்டுமா கேஸ் இங்கேயும் எங்கேயும் நடக்க முடியல. நம்மளுக்கு உங்களுக்கும் உடம்பு முடியல, குழந்தையும் இருக்குது. அந்த ஊருக்காக போனால் நம்மளை எதனா பண்ணிடுவாங்கோ. இன்னும் கேஸ் அவாளை கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு பேசிம்மா குழந்த பேரில் 50,000 போட்டுடுறேன், என் வீட்டில் ஒரு பகுதி எழுதி வைக்கிறேன் இன்னும் சொன்னாம்மா ஒரு தகவலும் கிடையாதும்மா. 2-3 ட்ரிப்பு போனேன். 3ஆவது ட்ரிப்பு எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் ஏன் கேஸுன்னு அலையிற, வேண்டாம் அதுக்கு அலையிற காசு இருந்தாலே உன் பேத்தி பேரில் போட்டுடலாம்னு சொன்னாங்கம்மா. சரி அதே போதும், இப்படி சொல்கிறாங்களே நம்ம இன்னத்தை தான் வச்சிருந்தோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், திருப்பி நம்ம பொண்ணும் போய் நம்ம பொருளும் போச்சு, ஒரு குழந்தை இருக்குது கையில், இவளை காப்பாற்றுற நெச்சம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னுமா என் மனசுக்காக தெளிவுபடுத்தி என் இன்னைக்கு கூடம்மா அவளோட படத்தை பார்த்தோன்னா என்னால் தாங்க முடியாதும்மா. என் ஒரே மகள் அம்மா, நான் எப்படிம்மா வளர்த்துருப்பேன், அதே அளவில் இந்த குழந்தை என்னை விட்டு இப்போதாம்மா பிரிஞ்சிருக்கா. அப்படி நான் உள்ளே கட்டி என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், ஒரு தாப்பம் தாயி செய்கிற சலுகை பூரா என் பிள்ளைக்கு நான் செய்கிறேம்மா. ஏன்னு கேட்டால் தாய் இல்லாத குழந்தை, அந்தமாரி நிலமை யாருக்கும் வரக்கூடாது. நம்மளுக்கு ஒரு மகள் இல்லாத போயிட்டோம், இதுதான் நமக்கு குழந்தை. அவனே வந்தாலும் நம்ம குழந்தைய கொடுக்கக்கூடாது. ஆனால் குழந்தைய வாங்கிட்டான்னு வச்சுங்கம்மா நான் இருக்க மாட்டோம்மா, நாங்கள் 2 பேரும் செத்துருவோம். குழந்தைக்கு வேலை இல்லை, அப்படி குழந்தைய போனதுக்கு அப்புறம் தானே அது கோர்ட்டுக்கே இடம் இல்லைம்மா. நீ இவங்களை ஆஸ்பத்திரி கொண்டு சேர்ப்பேன், நீ கவலைப்படாத, கொண்டு வருவேன். எனக்கு முடியாத போயிடும். எங்கள் தங்கச்செல்லாம் மெட்ராஸில் இருந்தேன், யாருமே வரல, ஒரு பிள்ளையே சாவு கொடுத்துட்டேன். இப்படிலாம் போயிட்டுது, யாரும் பேச்சுவார்த்தை கிடையாது. அதோடு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இங்கே இருந்தால் நம்ம புருஷனையும் கொண்டுடுவாங்க, பிள்ளையும் கொண்டுவாங்கன்ற ஒரு பயம் வந்துமா. எங்கள் அம்மா ஊர்லேயே அம்மாவும் கிடையாது, அப்பா இல்லை, 4 அண்ணன் தம்பி இருக்காங்க. எந்த இடைஞ்சலுக்கும் நான் போக மாட்டேம்மா, இவங்க அனுப்ப மாட்டாங்க. கஞ்சிக்கு யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், துணிக்க இவங்களே வச்சு இது வரைக்கும் என்னையும் பிள்ளையும் பராமரிக்கிறாங்கம்மா. என் மக செத்ததுலேருந்து அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஒரு அதிர்ச்சி படக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. சரி குழந்தைக்காக நம்ம வாழ்ந்து தானங்க ஆகணும். இன்னும் ஒவ்வொரு நிமிஷம் நான் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லுவோம்மா, அவங்க நல்லா இருக்கும்போது எனக்கு சொல்லுவாங்கம்மா. குழந்தைய பார்த்துக்கிட்டு தாம்மா என் வாழ்வு ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா என் செத்த அன்னைக்கு என் உயிர் போயிருக்குமா. இங்கே ஒரு இளம் பெண் பேச வந்திருக்காங்க. தன்னுடைய திருமண வாழ்க்கையில் எதிர்பாராத பல பிரச்சனைகள் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்போம். எப்போம்மா கல்யாணம் நடந்தது? எனக்கு 13 வருஷம் ஆச்சுங்க. அம்மா அப்பா பார்த்து செஞ்ச கல்யாணமா? சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். நாங்கள் நல்லா தான் இருந்தோங்க மேடம். பெங்களூரில் 5 வருஷம் இருந்தோம், அப்புறம் பஹ்ரைனில் ஒரு 5 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் இடையில லீவில் எல்லாம் மாமனார் வீட்டுக்கு வருவோம், பசங்க லீவில். அங்கேயே தான் பசங்க படித்தாங்க. கணவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? இன்ஜினியராக இருந்தாங்க, எலக்ட்ரானிக் இன்ஜினியர். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. அங்கே பஹ்ரைன்லேயே 5 வருஷம் இருந்தப்போ பிரச்சனை பயங்கரமாக ஆயிடுச்சுங்க மேடம். பெங்களூரில் இருக்கும்போது என்ன பிரச்சனை? அவங்க தம்பி ஒய்ஃபு. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்க, அவங்க தம்பி ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருந்தாங்களா? இல்லைங்க மேடம், அவங்க தனியாக இருந்தாங்க, தருமபுரி இல்லைங்க மேடம். சரி. நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஏற்கனவே அவங்க எங்கள் ஹஸ்பண்டை விரும்பியிருக்காங்க போல. யார்? அவங்க தம்பி ஒய்ஃபு. நாங்கள் ரிலேஷன் மேடம். சரி. அவங்க வேறு கேஸ்ட்டு. சரி. அதனால் அவங்க வந்து எங்கள் மச்சனை மேரேஜ் பண்ணிக்கினாங்க மேடம். அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க விரும்பினாங்க. அதனால் இவங்க விரும்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் மச்சனை கல்யாணம் பண்ணிவிட்டு என் ஃபேமிலியில் டார்ச்சர் பண்ணுதுங்க மேடம். பிரச்சனைனா என்னமாச்சு? அதான் இவங்களை பிரிக்கணும் அப்படின்ட்டு, எங்கள் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தில் இவங்களை பிரித்து விட்டுறணும் அப்படின்ட்டு. அதான் என்ன பண்ணாங்க? பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டாங்க மேடம். அந்த சாக்கு இந்த சாக்கு வச்சு அவங்க அப்படி சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாங்க மேடம், இவங்க தான் இருந்தாங்க. எங்கள் மச்சனை வந்து கடைக்கு போயிட்டாங்க. அப்போ இவங்க ஒய்ஃப் வந்து இப்படி சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை பற்றி தப்பா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க மேடம். சரி. அவங்க உண்மைன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க மேடம். அவங்க சொல்கிறத நம்பிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை கொடுமைப்படுத்தினாங்க மேடம். அதனால சரி இதே மாதிரி பிரச்சனை ஆகி அப்புறம் பொங்கல் பண்டிகை வந்துச்சுங்க மேடம். அப்புறம் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம். பொண்ணு வந்து 3 எங்கே விட்டுட்டு? எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு. பொண்ணு தெரியாதனமாக பைக்கு போய் கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு கூப்பிட்டு வர்றேன் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க வரவே இல்லைங்க மேடம். அப்போ 3 வயசுங்க மேடம் பொண்ணுக்கு.
இது எப்போ நடந்தது? அப்போ சின்ன வயசுலங்க மேடம், பொண்ணுக்கு 3 வயசு இருக்கும்போது. இப்போ பொண்ணுக்கு வந்து 12 வயசு ஆக போகுதுங்க மேடம். அதே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். 9 வருஷம் ஆச்சா? ஆமாங்க மேடம். பசங்களை மறிக்கிறது தான் வேலைங்க மேடம். இதே மாதிரி தான் டார்ச்சர் புரியல. பண்ணிட்டு பசங்களை பொண்ணு வந்து 3 வயசு இருக்கும்போது மறைச்சி வச்சுக்கினாங்க மேடம். அவங்க தம்பி கூட்டிட்டு போய் அவங்க குழந்தைய மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்டையும் காமிக்கலைங்க மேடம். அதுக்கப்புறம் நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் பஹ்ரைன் போயிட்டோங்க மேடம். அங்கே போயிட்டு 1 வருஷம் சந்தோஷமாக இருந்தோங்க மேடம். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷமாக பிரச்சனை ஆகிட்டே இருந்துச்சுங்க மேடம். அவங்களுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். யார் பேசும்போதெல்லாம் நான் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேங்க மேடம். சரி, இதெல்லாம் நடக்கும்போது உங்கள் ஹஸ்பண்டோட தம்பி, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஆமாம், என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் அவங்க ஒய்ஃப் பேச்சே கேட்பாங்க மேடம். எல்லாருமே அவங்க பேச்சு தான் கேட்பாங்க. ஆமாங்க மேடம். எங்கள் மாமியார் இருந்தால் இது மாதிரி பிரச்சனை ஆகாதுங்க மேடம். அவங்க இறந்துட்டு பிறகு தான் என் பசங்களே மறைச்சி வச்சுக்கினாங்க மேடம். என் கண்ணு முன்னாடியே காமிக்கிறதுங்க மேடம். குழந்தைய பார்த்து இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? 2 வருஷத்துக்கு மேலே. யார் மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்றீங்க? அவங்க தம்பி ஒய்ஃபு, தம்பி. உங்க கணவரும் இதுக்கு உடனேன்னு சொல்றீங்களா? அவங்களையும் காமிக்கிறது இல்லைங்க மேடம். 3 பேரையும் காமிக்க. கணவரை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? கோர்ட்டில் பார்த்ததுங்க மேடம். மேடம் நாங்கள் பஹ்ரைன்லேருந்து வந்தோங்க மேடம். எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது நாங்கள் அங்கேருந்து வந்தோம். வந்த பிறகு எங்கள் மாமியார் இறந்துட்டு பிறகு 1 மாதம் நாங்கள் லீவில் வந்திருந்தோம். அப்போ பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னை வீட்லேயே சேர்க்கலை. அவங்க தம்பி ஒய்ஃபு என்னை வீட்டிலே சேர்க்கல. எதுவுமே வேலையும் செய்யக்கூடாது, இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு எதுக்கு பார்த்தாலும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, நான் எங்கள் வீட்டுக்காரும் அவங்க பக்கமே பேசுவாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், பசங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நான் எதுவுமே பேச மாட்டேங்க மேடம். நீங்கள் யாருமே உதவி கூப்பிடலையா? உங்கள் வீட்டு சைடு வேறு யாருமே ஹெல்ப்புக்கு வரலையா? அவங்க வந்தால் கூட அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேடம். அவங்க யாரும் வரக்கூடாது, வந்தால் பெரிய பிரச்சனை ஆகும் மேடம். அவங்க யாரும் தலையிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, நானே இதே மாதிரி 10 வருஷமாக 11 வருஷமாக இதே மாதிரி தாங்க மேடம் வந்துட்டு இருந்துச்சு. 2 வருஷம் தான் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க கூட. பசங்க பிறந்ததுனால பசங்களை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, அம்மா வீட்டுக்கு போயிட்டா வில்லேஜில் சரியாக படிப்பு, பசங்க படிப்பு இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளவும் ட்ரை பண்ணி பார்த்தா கூட என்னால் முடியலைங்க மேடம். அப்புறம் எங்கள் மாமியார் இறந்துட்டு போய் தான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி என்னை வீட்டிலே சேர்க்கல. 3 பேரையும் லாக் பண்ணி வச்சுக்கினாங்க, என்னை மட்டும் துரத்துட்டாங்க மேடம். உங்கள் கணவர் உங்கள் குழந்தைங்கள லாக் பண்ணி ரூமில் அக்காக்கெல்லாம் இது நைட்டு 10 மணிக்கு மேடம். உங்கள் கணவர் எப்படிமா அதெல்லாம் அலோவ் பண்ணார்? தன்னை எப்படி லாக் பண்ணி? ஒரு பெரிய ஆம்பளை இல்லையா அவரு? அவரை வந்து ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி வைக்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாரு? அவங்க பேச்சே கேட்பாங்க மேடம். தம்பி ஒய்ஃப் பேச்சு, என் பேச்சே கேட்க மாட்டாங்க மேடம். அவங்க ஃபோன் மூலிமா ஒருத்தர் பேசிட்டு இது மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களும் என்னதான் காரணம் சொல்கிறாங்க? பசங்களை காமிக்க மாட்டேன், நீ வேறு கல்யாணம் பண்ணி கொண்டு தான் சொல்கிறேன் மேடம். நீங்கள் வேறு முயற்சி எடுத்தீங்களா? ஆமாங்க. சட்டப்படி ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? இல்லைங்க மேடம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க மேடம். தருமபுரியில் ஐஜி வரைக்கும் போய். எப்போ கொடுத்தீங்க? இப்போ போயிட்டு இப்போ ஒரு 4 மாதம் ஆகுதுங்க மேடம். சரி, என்ன சொன்னாங்க? ஐஜி கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம், எஸ்பி சார். அப்புறம் அவங்க மிரட்டினாங்க மேடம், பசங்க எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு உண்மையாக சொல்லிட்டாங்க மேடம். அப்புறம் அவங்க மிரட்டினதுனால என்கிட்ட வெளியே வந்து நல்லா பேசினாங்க இவங்க, எங்கள் மூத்தார், எங்கள் மச்சனை, அவங்க ஒய்ஃபு. பசங்கள்லாம் நாங்கள் தான் இத்தனை வருஷமாக எங்ககிட்ட இல்லை பசங்க கூட இல்லை. இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நடக்குது. ஆமாம், உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரலையா? அப்போ வரலீங்க. பசங்களையே காமிக்கிறது, எங்கள் ஹஸ்பண்டையும் காமிக்கிறது. சரி, அவங்க கூட்டிகிட்டு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்களே சொல்லிடுறாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சு இவ்வளோ சொல்லிடுறாங்க மேடம். டைவர்ஸ் ஆயிடுச்சு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ சொல்லக்கூடாது இந்த வார்த்தை, என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறேங்க மேடம். அவங்க சொன்னாலும் ஒன்று தான், நான் சொன்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். இப்போ உங்கள் பிரச்சனை இந்த அளவுக்கு ஆறத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆனால் அவங்க சொல்கிறாங்க மேடம், எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறது இல்லைங்க மேடம், இவளே சொல்கிறது, இது மாதிரி நீ புருஷங்கிட்ட நீ ஒய்ஃபாகவே நடந்துக்கல அப்படின்ட்டு சொல்கிறதுங்க மேடம். அதுக்கப்புறம் அவங்க பேச்சு கேட்டுக்குன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவங்களும் அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு 2 பசங்க நம்மளுக்கு இருக்காங்களே, இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேங்க மேடம். அதுக்கு எந்த பதிலும் அவங்க சொல்லலை. கேட்டால் பைத்தியம், லூஸு, மென்டல் அப்படின்னு சொல்கிறதுங்க மேடம். என்னால் எங்கே போனாலும் ஒன்றுமே முடியலைங்க மேடம்.
உங்கள் மூத்தாரை நீ வச்சுக்கோ, இது மாதிரி என் பசங்களாச்சும் என் கண்ணு முன்னாடி காமி, நான் எப்படி நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீங்களா? அப்படின்னு சொன்னீங்க மேடம். அவளால் டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த வார்த்தையை சொன்னேங்க மேடம். அதனால் நான் பசங்களையும் காமிக்க மாட்டேன், நீ பெத்தியா பசங்களை, உன் பசங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். ரொம்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் சொன்னாலும் ஒன்று தான், உன் புருஷன் சொன்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். லாஸ்ட்டில் இந்த வார்த்தை கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்துட்டேங்க மேடம். சரிம்மா, டைவர்ஸ்ன்றது வந்து விவாகரத்து நீங்கள் கையெழுத்து போடாமல் யாரும் கொடுக்க முடியாது. நான் போடவே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கணும். கோர்ட்டு தான் அதை டிசைட் பண்ணும். சரிங்களா? கோர்ட்டில் நீங்கள் வந்து நேரடியாக போய் நிற்கணும். ஆமாங்க. சரிங்களா? அது வந்து அவங்க பொய் சொல்கிறாங்களோ இல்லை உங்களை ஏமாத்தலாம்னு நினச்சி சொல்கிறாங்களோ தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு ஹெல்ப், ஒரு சட்ட நிபுணரை, ஒரு லாயர் வச்சு தான் இதை நீங்கள் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். மறுபடியும் நான் அப்ளை பண்ணேங்க மேடம். அவங்க ஃபேமிலி வேற. எதுக்கு அப்ளை பண்ணீங்க? இது கோர்ட்டுக்கு மேடம். என்னென்ன அப்ளை பண்ணீங்க? இது மாதிரி பசங்களை சாட்டர்டே சண்டே காமிக்கணும்னு சொன்னாங்க மேடம். அதையும் காமிக்கல அவங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அப்ளை பண்ணேன். அதான் குழந்தைங்களை பார்த்து 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்களே. ஆமாங்க மேடம். சரி, கோர்ட் ஆர்டர் பிரகாரம் சாட்டர்டே சண்டே காமிக்கணும்னு சொன்னாங்க. அதையும் என்ன காமிக்கிறது இல்லைங்க மேடம். இல்லை, உங்கள் ஹஸ்பண்டும் பசங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அந்த அட்ரஸ் கொடுத்தா கூட. அதுக்கப்புறம் சரி, நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட வேண்டாம் இருக்கும் மேடம். ரொம்ப லாங்கில் இருக்கும் மேடம். அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிங்களா? குழந்தைங்களை யாராவது பார்த்தவங்க, குழந்தைங்க இங்கே தான் இருக்காங்க, பத்திரமா இருக்காங்கன்னு சொல்கிறதுக்குள்ள கூட யாரும் இல்லை? அவங்க சொந்த வீட்டை பூட்டிட்டு அவங்க வேறு வாடகை வீட்டில் இருக்காங்க மேடம். அந்த வீட்டில் தான் பசங்க இருக்காங்க. ஆனால் எங்கன்ட்டு போய் தேடுறதுங்க மேடம், அதுதான் கஷ்டமாக இருக்கு. உங்களுடைய அண்ணா அக்கா தங்கச்சி இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க இல்லைங்க மேடம். சரி, அண்ணா இருக்காரு இல்லையா? அண்ணா இருக்கு. அவர் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? கான்ட்ராக்ட் வேலை செய்யறதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு உதவி செய்யலாம் இல்லையா? கான்ட்ராக்ட் வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், தங்கச்சிக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? போய் விசாரிச்சுட்டு வர மாட்டாரா? அதுக்கெல்லாம் போவாங்க மேடம். போனால் அவங்க பூட்டிட்டு இருப்பாங்க மேடம் வீடு, சொந்த வீடு. அதனால சரி போய் எஸ்பி கிட்ட இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் மேடம் அண்ணங்க போவாங்க. சரி, இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 மாதம் ஆகுது, அதுக்கும் எந்த விதமான ரிப்ளையும் கிடைக்கல இல்லையா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பேசுகிறாங்க மேடம். நல்ல ஃபோனில் பேசும்போதெல்லாம் இது மாதிரி நீ எப்போ அடங்கி வர்றியோ அப்போ நான் உன் பசங்களை காமிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நான் 4 பேர் கூட்டிகிட்டு போனேங்க மேடம். அடங்கி வரணுமா? அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். சரி, என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்ம 4 பேர் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேங்க மேடம். போகும்போது கேட்டே மூடுறாங்க மேடம். கேட்டை தொடாது அப்படின்ட்டு கேமரா எடுத்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க மேடம். எதுக்கு? நீங்கள் வீட்டுக்கு இடமே இல்லை, உனக்கு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். ஃபோட்டோ பிடிக்கிறாங்க? எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க தெரியலைங்க மேடம். வரக்கூடாதுன்ட்டு மேடம். யார் பண்ணுறா சொல்கிறா? அவங்க தம்பி ஒய்ஃபு பக்காக்கெல்லாம் அவங்கெல்லாம் திட்டுறாங்க மேடம். இப்படியெல்லாம் நீ சொல்லாத, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவள் எதுவுமே கேட்க மாட்டாங்க மேடம். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? ஒரு பையன் இருக்கிறாங்க மேடம். ஒரே ஒரு பையன். பெரிய பையனா சின்ன பையனா? அந்த பையனுக்கும் 8 வயசுங்க மேடம். என் பையன் வயசு தாங்க மேடம். அவங்க பையன் கூட தான் என் பசங்களையும் ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்காங்க மேடம். ஸ்கூலுக்கு போகிறது அப்போ தெரியுமா? அவங்களாம் உண்மையாக சொல்லிட்டாங்க மேடம். இப்போ சரி, அந்த ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்கள பார்த்தீங்களா? அந்த ஸ்கூல் பேர் சொல்கிறது இல்லைங்க மேடம். அவங்க எங்ககிட்டே தான் இருக்குது பசங்க, நல்லா இருக்கிறாங்க, எக்ஸாம் முடியட்டும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் நான் போய் கேட்டால் இது மாதிரி என்னை திட்ட வர்றாங்க மேடம். சும்மா அப்படி 4 பேர் முன்னாடி சொல்லிடுறாங்க நல்ல வார்த்தைங்க மேடம். அதுக்கப்புறம் நான் ஃபோனில் பேசுறது காமிக்க முடியாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். அவள் பேசி தான் எல்லாரும் கேட்குறாங்க மேடம். சரி, நீங்கள் இது எல்லாமே லாயர்கிட்ட கிளியராக சொல்லணும். சரிங்களா? அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்கள் மாமியார் இருந்தாலும் பொண்ணு பாதுகாப்பு இருப்பாங்க மேடம். ஒரு குளிக்கிறதுக்கு துணிமணி மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் மேடம் பொண்ணு. அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே அவங்கவுங்க விதிப்படி தான் நடக்கும்னு சில பேர் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆறுதல் சொல்லிப்பாங்க. ஆனால் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடினா ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றதை பல பேர் உணர்றதில்ல. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 2ஆவதாக வந்து பேசின பெண்ணுக்கு சட்டத்தின் உதவியோட பிரச்சனைகளை தீர்த்துக்கலான்னு நாங்கள் ஆலோசனை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவங்க சட்டத்தின் துணையோட தன்னுடைய பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறுவாங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.